வணக்கம். இது கணினி மொழி. நான் உங்கள் தமிழரசன். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. அதாவது ஒழுக்கத்தில் நிலைச்சு நின்று பற்று இல்லாமல் வாழ்ந்தவங்களோட பெருமையை சிறந்த நூல்கள் பாராட்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். போன தொகுப்போட தொடர்ச்சியாக நம்மளோட பிளானர் ஆப்பை இன்னும் கூட கொஞ்சம் மேம்படுத்த இருக்கோம். இதில் முதலாவதாக நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு வேலையை செய்யலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷனை பார்த்தோம் அப்படின்னா மில்க் அப்படின்னு எழுதிட்டு நான் ஆட் பண்ணோன்னா மில்க் நமக்கு லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இங்கே ஆல்ரெடி என்டர் பண்ண மில்க் ஆல்ரெடி இருக்குது கவனிச்சிங்களா? இதை இப்போ நான் புதுசாக ஏதாவது என்டர் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அமுப்பி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் புதுசாக ஏதாவது ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணணும் உள்ளே. அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது இப்போ கவனிக்கலாம். இப்போது நம்ம எப்போல்லாம் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன் ஆட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இந்த ஆன் ஆட் ஐட்டம் ஃபங்க்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன இன்புட் எலிமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்மளோட லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுறதா நம்ம போன தொகுப்பில் பார்த்துருந்தோம். ஸோ அப்பன் ஆகி முடித்த உடனே நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மை ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இதனோட வேல்யூ இருக்கு இல்லையா, டாட் வேல்யூ அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை எழுதிடலாம். இப்போ நீங்கள் எம்டி ஸ்ட்ரிங் எழுதினோன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வேல்யூ அப்பெண்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது உங்கள் வேல்யூ லிஸ்ட்டில் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திரும்பவும் JavaScript என்ன பண்ணும், உங்கள் டாக்குமெண்ட் அதாவது உங்கள் HTMLல மை ஐட்டம்னு என்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கும். ஸோ கவனிச்சிங்கன்னா நமக்கு ஐடி ஒரே ஒரு ஐட்டம் தான் மை எலமெண்ட்டுக்கு இன்புட் எலமெண்ட் தான் இருக்குது. அந்த இன்புட் எலமெண்ட்டோட வேல்யூவை இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணும். இந்த ஸ்டெப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ நமக்கு இந்த பட்டன் அனுப்பும்போது, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எப்போ கால் ஆகும், எப்போ இந்த பட்டன் அமுக்குறாங்களோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் இல்லையா? ஸோ எப்போ இந்த பட்டனை யூஸர் அனுப்புகிறாங்களோ அப்போது உங்களோட இன்புட் ஃபீல்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம இந்த மை ஐட்டத்துக்கு போடுறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு பதிலாக லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி மை ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களோட இன்புட் ஃபீல்ட் கிளியர் ஆகாது. ஏன்னா JavaScriptல எப்போவுமே நம்ம டாட் வேல்யூன்னு ரெஃபர் பண்ணி போட்ட உடனே அது அதனோட கரண்ட் வேல்யூ எடுத்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுமே தவிர இந்த எலமெண்ட்டே எடுத்து இந்த வேரியபிளில் அது ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேரியபிள் தான் கிளியர் ஆகுமே தவிர நம்மளோட எலமெண்ட் நமக்கு இங்கே கிளியர் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சோதிக்கிறதுக்காக இதை நான் இப்போது கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட கோடை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் மில்க் அப்படின்னு கொடுத்து ஆட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஐட்டம் நமக்கு இப்போது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அப்ளிகேஷனை யூசர்ஸை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண வைக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது யூசர் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது எப்படி வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும். இப்போ அடுத்தபடியாக இன்னும் கூட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் யூசர்ஸை இன்னும் எப்படி திருப்திப்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து சால்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீபோர்டில் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் என் மவுஸை எடுத்து இங்கே ஆட் பண்ணால் தான் அது சால்ட் அப்படின்னு அங்கே வருது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் சால்ட்டுன்னு டைப் பண்ணி இந்த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் எப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்புட் டேக்கில் ஒரு யூசர் என்டர் கீ கிளிக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி இந்த இன்புட் டேக்கில் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபீச்சர் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு முன்னாடி இருந்த தொகுப்பில் சார் நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஆன் கிளிக் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்கிறது தெரியாமலே நான் எப்படி இந்த HTML கற்றுக்கிறது? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன இப்போ செய்ய இருக்கேன்னா, இப்போ எனக்கும் வந்துட்டு இந்த இன்புட் டேக்கில் எப்படி நம்ம ஒரு கீ, அதாவது இந்த என்டர் கீ அனுப்பியிருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி ஐடியா இல்லைன்னு வச்சுக்குவோம். நான் இதை எப்படி சர்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம் ஒரு தொகுப்பில், அதாவது என்னென்னா W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த W3 ஸ்கூல்ஸ் வெப்சைட்லேருந்து எப்படி நமக்கு தேவையான டேட்டாவை எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ கவனிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன் கூகுளில். கிட்டத்தட்ட அதுதான் உங்களுக்கு முதல் டேக்காக வரும். இந்த W3 ஸ்கூல்ஸ் வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா இதில் 2 முக்கியமான டேப் இருக்குது. ஒன்று லேர்ன் HTML, இன்னொன்று HTML ரெஃபரன்ஸ்னு. பட் நம்ம இப்போது HTML ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது HTMLல என்னெல்லாம் டேக் இருக்கோ அது அத்தனையும் இந்த வெப்சைட்டில் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான டேக் என்னென்னா இன்புட் டேக். நீங்கள் இங்கே போய்ட்டு IN அப்படின்னு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்புட் டேக் இங்கே லிஸ்ட் ஆகிடும். இப்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த இன்புட் டேக்கை வச்சு என்னென்ன விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் செய்யலாம், அதை எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற தொகுப்பு உங்களுக்கு வந்துட்டு அவங்க அழகாக கொடுத்துருப்பாங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இன்புட் டேக்கை என்னென்ன ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகிருக்குங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இன்புட் ரெஃபரன்ஸ்லேருந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கான ஆட்ரிபியூட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை இப்போ. ஸோ இது நீங்கள் முதல்ல படிக்கணும். இது கொஞ்சம் இனிஷியலாக பண்ணும்போது என்ன சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இது எப்படி நான் எல்லா டேகையும் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி HTMLல யாரெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு டேகும் என்ன செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டேக் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண டெவலப்பர்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப வேல்யூ அதிகம். அதனால் நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதுக்கு உண்டான டேகை நீங்களே வந்துட்டு ஈஸியாக தேடலாம். இப்போ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குளோபல் அட்ரிபியூட்னு இருக்குது, ஈவெண்ட் அட்ரிபியூட்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போது கீபோர்ட் ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது ஒரு கீபோர்டில் என்டர் அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணுறது ஒரு ஈவெண்ட் இல்லையா? ஸோ எனக்கு என்னமோ நமக்கு வேண்டிய விஷயம் இந்த ஈவெண்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஈவெண்ட் அட்ரிபியூட்டில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன விதமான ஈவெண்ட்ஸ் இருக்குன்றதை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு விண்டோ ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது விண்டோ ஈவெண்ட்னா என்னென்னா இந்த கம்ப்ளீட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் ஸ்க்ரீனை தான் அவங்க விண்டோன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் HTML லெவலே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டை ட்ராப் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா, ஆஃப்லைனில் இருக்கீங்களா? சில வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கீங்கன்னா அந்த வெப்சைட் உங்களை வந்து சொல்லிவிடும், இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கீங்க, இது என்னால் இப்போ செய்ய முடியாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனுக்கு வந்த உடனே நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டீங்க, யூஆர் பேக் ஆன்லைன் அப்படின்னு. இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க. அது எப்படின்னா இந்த 2 அட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா விதமான ஐடியாவும் இருக்குது. இது ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்புட் எலமெண்ட்டை யூஸ்வலாக ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ பேர், அட்ரஸ்ஸு, இந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இதெல்லாம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யூஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸை வந்துட்டு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஆன் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஈவெண்ட். ஆன் சப்மிட் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஈவெண்ட். ஸோ நம்ம தேடிட்டு இருந்த விஷயம் இதோ பாருங்கள், இங்கே இருக்குது கீபோர்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் கீ டவுன், அதாவது ஃபயர்ஸ் வென் அ யூசர் இஸ் ப்ரெஸ்ஸிங் அ கீ. நீங்கள் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இது கால் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே கால் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது ப்ரெஸ் பண்ணி கையை எடுத்த உடனே கால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ஃபங்க்ஷன். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்பேஸ் பார் அமுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது கால் ஆகும். நீங்கள் அமுக்கும் போது இது கால் ஆகும். அமுக்கி கையை எடுத்த உடனே உங்களுக்கு லாஸ்ட் கால் ஆகும். இப்போ நமக்கோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த கீ அப் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுது. ஸோ வாங்க இந்த கீ அப் அட்ரிபியூட்டை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு சோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆன் கீ ப்ரெஸ் அப்படின்னு இருக்கிறத நான் சர்ச் பண்ண போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன் கீ அப் வந்துடுச்சு. இங்கேயே அவங்க வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, வென் கீ இஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு. சரி, நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஆன் கீ அப்போ இந்த ஆன் கிளிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டைப்பில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இது கூட ஒரு ஈவெண்ட் தான். கிளிக் அப்படிங்கிறது நம்ம மவுஸில் தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது கூட ஒரு ஈவெண்ட் தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு ஈவெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோட்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை எழுதலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதுறது மூலமாக எப்போல்லாம் யூசர் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணி கையை எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா மை கீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கிரிப்டில் போயிட்டு, ஏன்னா எல்லா ஜாவா ஸ்கிரிப்டும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்கிரிப்ட் செக்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நான் போயிட்டு மை கீ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது எப்படி நான் சோதிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், console.log யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த இடத்துல லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே சும்மா ஒரு மெசேஜ் கீ ப்ரெஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். இப்போ இது அவுட்புட்டில் எப்படி வருதுங்கிறத சோதிச்சு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஆப் இங்கே இருக்குது. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தெரியாதவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணி மோர் டூல்ஸ் போய் இங்கேருந்து நீங்கள் டெவலப்பர் டூல்ஸ் போகலாம். இல்லைனா Ctrl+Shift+I, இந்த Ctrl+Shift+I கீயை நீங்கள் சேர்த்து அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் வியூ கிடைக்கும். இப்போ இந்த டெவலப்பர் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோல்னு ஒன்று இருக்குது, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு எம் அப்படின்னு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஓகே, மை கீ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எரர் வந்த உடனே ஐயோ நம்ம ப்ரோக்ராமில் ஏதோ தப்பு இருக்குது, இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த எரரை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஏன் இந்த எரர் வருதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மை கீ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம மை கீங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோமே, இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த இடத்துல மை கீ எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது, இங்கே கேமல் கேஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு இதை கேமல் கேஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தவறு நடக்கிறது வந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சகஜங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கிவ் அப் பண்ணிவிட்டு அதை கற்றுக்காமல் விட்டுருவாங்க. இப்போ நான் எம் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இங்கே கீ ப்ரெஸ்னு வருது. ஓகே, ஐஎல்கே மில்க் ப்ரெஸ் பண்ண உடனே 4 தடவை வந்துட்டு உங்களுக்கு கீ ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. வெரி குட். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அது 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நம்ம கீபோர்டில் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணி கையை எடுத்தாலும் இந்த எரர் ட்ரிகர் ஆகுது. உதாரணத்துக்கு நான் இப்போது கே அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கேன், கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. நான் கை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 6 அப்படின்னு இதனோட நம்பர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 6வது முறையாக நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி கையை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கிறத இந்த ஈவெண்ட் பிடிக்குது. வெரி குட். ஒன்றுமே இல்லாத கோட்லேருந்து இப்போ நம்ம ஒரு கீபோர்டில் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி கையை எடுத்தால் ஓகே ஏதோ கீயை ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரிவிச்சிட்டோம். கிரேட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நான் என்டர் கீயை தான் அனுப்பியிருக்கேனா அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பேராமீட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு எந்த பேராமீட்டரும் இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு இந்த பேராமீட்டர் பாக்ஸில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஈவெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை நம்ம இப்போ பாஸ் பண்ணலாம். இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் டிசைன் பண்ணவங்க நமக்காக எழுதியிருக்கிற ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம ஈவெண்ட்டுன்னு எழுதியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஃபங்க்ஷன் இங்கே டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் மேபி மை ஈவெண்ட் அப்படின்னு வாங்கிக்கிறேன். console.logல நானே ஒரு மெசேஜ் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மை ஈவெண்ட்டை நான் டைரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஒரு தடவை நம்ம கீபோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி கை எடுக்கும்போது இந்த மை கீ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகும்போது ஈவெண்ட் அப்படிங்கிற ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் இதோட இணைக்கிறேன். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே வரும், மை ஈவெண்ட்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேர் மாற்றிக்கலாம், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே கொடுக்குற பேரே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ஈவெண்ட்டுன்னு கொடுத்ததை நான் இங்கே இப்போ மை ஈவெண்ட்டுன்னு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நான் console.log என்ன டேட்டா நமக்கு ரிசீவ் ஆகுதோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு. இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறேன், எம் அப்படின்னு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். வாவ், இங்கே கவனிச்சிங்கன்னா ஏதோ பெருசாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும். இதில் முக்கியமான ஆட்ரிபியூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீ அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டில் நம்ம என்ன டைப் பண்ணோமோ அந்த லெட்டர் இங்கே இருக்குது பாருங்கள், எம் அப்படின்றத நம்ம டைப் பண்ணோம். இங்கே கரெக்டாக எம் அப்படின்றது இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது இந்த எம் அப்படிங்கிற இந்த லெட்டர் என்ன டைம், அதாவது இந்த பேஜ் லோட் ஆகி எத்தனை மில்லி செகண்டுக்கு அப்புறமா இந்த எம் அப்படிங்கிற கீ டைப் ஆகிருக்குங்கிறது முதல் கொண்டு ஜாவா ஸ்கிரிப்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லை இந்த டைப்பும் கொடுக்குறாங்க, இது கீ அப் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஈவெண்ட் எப்போ கால் பண்ணுறோம் அப்படின்னா கீ அப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கால் பண்ணுறோம். அது எவ்வளோ அழகாக நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது என்ன எலமெண்ட்லேருந்து வந்திருக்கு, இன்புட் எலமெண்ட். அந்த இன்புட் எலமெண்ட்டோட டேக் வந்துட்டு மை ஐட்டம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டோட்டல் HTML பேஜில் என்ன வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை ஹேக் பண்ணி தான் உங்களோட பாஸ்வேர்டு அப்புறம் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்வ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹேக்கர்ஸ் வந்துட்டு கேதர் பண்ணுறாங்க. அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே டைம் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், நமக்கு வந்து மில்க் அப்படின்னு டைப் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஐஎல்கே, வெரி குட். ஸோ MILK எல்லாத்துக்கும் வந்துட்டு கரெக்டாக அது வந்துட்டு பிடிக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணால் அதையும் ஜாவா ஸ்கிரிப்ட் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக பிடிக்குது. ஸோ கீ அப்படின்ற இடத்துல இப்போ நமக்கு என்டர்னு இருக்குது. கீ கோட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இங்கே 13 இருக்குது. இந்த 13 அப்படிங்கிறது என்னன்னா அந்த பர்டிகுலர் கீக்கு கம்ப்யூட்டரே கொடுத்துருக்குற ஒரு நம்பர் 75 இருக்குது. இந்த இடத்துல கேக்கு எல்லுக்கு பார்த்தீங்கன்னா 76 இருக்குது. இது வந்துட்டு ஆஸ்கி கோட்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்சேஞ்ச். ஸோ இது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி கோடை படிச்சிருப்பாங்க. ஸோ கீபோர்டு வந்துட்டு ஒரு ஆஸ்கி பேஸ்டு சிஸ்டம். ஸோ எனிவே அது ரொம்ப டீட்டெயில்டான சப்ஜெக்ட் அது. ஸோ இப்போ நமக்கு தேவை என்னென்னா, ஓகே என்டர் கீ அனுப்புகிறாங்க அப்படின்னா
இந்த கீ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் ஸ்ட்ரிங்கில் என்டர்னு இருக்குது நம்பர் 1. அது இல்லாமல் கீ கோட் அப்படின்ற இருக்கிற ஆட்ரிபியூட்டில் 13 இருக்குது. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டோட கீ கோட் அப்படிங்கிற வேல்யூ 13 இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யூசர் என்டர் பண்ணியிருக்காங்க, என்டர் கீ தான் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் அதை இங்கே கோட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இஃப் ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி அப்படி தான் பார்த்தோம். ஸோ மை ஈவெண்ட்டுங்கிறது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டு டாட், நான் டாட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து விஷுவல் ஸ்டுடியோ இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ வேரியபிள்ஸ் இதில் பாசிபிள், ரைட்? ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கீக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நமக்கு வேணும், அதாவது கீ கோட் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வேணும். ஸோ டாட் கீ கோட் அப்படின்னு போட்டுட்டு ட்ரிபிள் ஈக்குவல் டு 13 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே அர்த்தமாகும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு கன்சோல் டாட் லாக் ஒன்று எழுதி அந்த இடத்துல என்டர் கீ டிடெக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரைட், இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் போயிட்டு MILKன்னு கொடுக்குறேன். ஸோ 4மே நமக்கு இங்கே வந்திருக்கு. என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். வெரி குட், என்டர் கீ டிடெக்டட் அப்படிங்கிற மெசேஜும் நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணணும். அதாவது என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இந்த ஆட் கீ ப்ரெஸ் பண்ண என்ன நடக்குமோ அதே ஆப்ரேஷனை செய்யணும். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்டர் கீ பண்ண உடனே அந்த டேட்டா நமக்கு உள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இதே பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் மில்க் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்புட் வேல்யூலேருந்து இருக்கிற வேல்யூ லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இன்புட் வேல்யூ உங்களுக்கு இங்கே கிளியரும் ஆகிடுச்சு. எப்படி நம்ம ஆட் ஐட்டம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆட் ஐட்டம் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கீபோர்டோட ஈவெண்ட்டு வந்துட்டு என்டர் கீயாக இருக்கும் பட்சத்தில் அதே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட ஒரு பவர். நீங்கள் இவ்வளோத்தையும் திருப்பி எழுதாமல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதை ஒரு இடத்துலேருந்து மட்டும் இல்லை பல இடத்துலேருந்து அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இதனோட அட்வான்டேஜ் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சால்ட் அப்படின்னு எழுதிட்டு ஆட் கீ இங்கே போயிட்டு ஆக்சுவலாக நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அதே ஃபீச்சர் தான் நடக்குது. ஏன் அப்படின்னா அதே ஃபங்க்ஷன் தான் நமக்கு மேலேயும் கால் ஆகுது. இப்போ பாருங்கள் நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண வருதுன்னு. அதே மாதிரி உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த கன்சோல் டாட் லாக் மூலமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டெவலப்பர் டூல்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எப்படியாப்பட்ட எரரையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த தொகுப்பில் நாம் கீபோர்ட் ஈவெண்ட் எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்த தொகுப்பில் நாம் மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மவுஸ் ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இது கணினி மொழி. நான் உங்கள் தமிழரசன். வணக்கம்.